ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். நம்ம குரூப் 4 2024 குரூப் 4க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் அந்த பேட்ச்ல நம்ம கொடுக்க போற ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த விஷயத்தை நம்ம இங்க உள்ள பேசியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷெடியூல் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நான் வந்து ஓவராலா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு திருப்பி இன்னொரு டைம் வந்து ரீகால் பண்றேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இதுல என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுக்க போறோம்ன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம். ஓகேங்களா? ஓகே, மொத்தம் 21 வாரம் இந்த பேட்ச் நடக்க போகுது. ஓகேங்களா, இந்த 21 வாரமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃப்ரைடே வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு. ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 டாபிக் இருக்கு. இந்த 15 டாபிக்கையும் கவர் பண்ணி நம்ம மொத்தம் 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அது போக 4 ரிவிஷன் டெஸ்ட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு டாபிக் வந்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ். இது முடிஞ்சோனையும் இது 3 வந்து ஒவ்வொரு வாரம் ஃப்ரைடே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 டாபிக்கையும் கவர் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, அடுத்தது எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க், ஏபிஜிபி, இந்த 3 டாபிக்கையும் கவர் பண்ணி செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், இந்த 3 டாபிக்கையும் கவர் பண்ணி தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டைஸ் ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ் ப்ராப்ளம்ஸ், இந்த 3 டாபிக்கையும் கவர் பண்ணி நம்ம ஃபோர்த் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், இந்த லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் தான். இது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணி நம்ம 15 டாபிக்கும் இதுல கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேங்களா, இந்த 5 டாபிக் நம்ம கவர் பண்ணோனையும் நம்ம டைரக்டா ரிவிஷன் டெஸ்ட் அந்த 3 டாபிக் போகாம ஃபுல் மாடல் டெஸ்டா அந்த 15 டாபிக்கையும் கவர் பண்ணி ஃபுல் மாடல் டெஸ்டா ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அடுத்து 21st வீக், ஓகேங்களா, அதாவது மே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க 2 டைம் வந்து அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத போறீங்க. மொத்தம் 21 டெஸ்ட் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 600 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, இதுலயே நீங்க எந்த அளவுக்கு உங்களால ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. நாங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணி தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களை அனுப்ப போறோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம இந்த இதுல வந்து என்ன நம்ம ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஷார்ட்கட் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். என்னென்ன கேள்வி வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்புறம் கொஸ்டின் செஷன் இருக்குது, மோட்டிவேஷனல் செஷன் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஓகே சார், அவ்வளவுதானா? இல்ல, இது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோஸ் போட போறோம். தனி வீடியோஸ்னா திருப்பி எடுத்து வீடியோ போட போறது இல்ல. நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா டாபிக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், எல்சிஎம், எஸ்சிஎஃப் எல்லாம் நம்ம இந்த 4 டாபிக்கை டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 4 டாபிக்ல பார்ட் வைஸ் நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம் பிளேலிஸ்ட்ல. பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ 2013 இருந்து 2023 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து அந்தந்த டாபிக்கோட பிளேலிஸ்ட்ல நம்ம யூடியூப்ல வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் சேனல் லிங்க்ல வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா, ஸோ நீங்க இப்பதான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து எங்க கூட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிராவல் பண்ணி வரலாம். இதுல வந்து வீடியோஸ் மட்டும் தானோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த வீடியோஸும் வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸும் வரும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் நம்ம கொடுப்போம், பிராக்டிஸ் சம்ஸ் கொடுப்போம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடல் டெஸ்ட், அதான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா, வீக்லி ஒன்ஸ் நம்ம மாடல் டெஸ்ட் இது பண்ண போறோம். அதுக்குண்டான டெஸ்ட் ரிப்போர்ட், அது போக இந்த 25 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 25 கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகேங்களா, நீங்க டெஸ்ட் வந்து ஃப்ரைடே அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு நாங்க அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, சோ நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் வந்து அது என்ன, எப்படி நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி திருத்திக்கலாம், இந்த சம்ஸ் எப்படி நம்ம போடணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த தப்பை திருத்திக்கலாம், உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கைடன்ஸும் இருக்கு. ஓகேங்களா, நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்தோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்தோம், செகண்ட் டெஸ்ட்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்ற அனலைஸ் நாங்களும் பண்ணுவோம், நீங்களும் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா, சும்மா நானும் வரேன், நானும் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இருக்காது. ஓகேங்களா,
நம்மளோட எய்ம் அப்படின்றது 25க்கு 25. ஓகேங்களா, 25க்கு 25 எல்லாருமே எடுக்கணும், அதுதான் அல்டிமேட் எய்ம். ஓகேங்களா, மினிமம் 20. அந்த 20ன்ற பார்டரை வந்து எல்லாருமே கிராஸ் பண்ணிடணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த 20க்கு 20ன்ற டார்கெட் லைனை ரீச் பண்ணிடணும். ஓகேங்களா, அல்டிமேட் கோல் 25, மினிமம் 20. ஓகேங்களா, அதுக்கு கம்மி யாரும் திங்க் பண்ணி கூட பார்க்காதீங்க. சரியா, 20ன்றது கம்பல்சரி எடுக்க வேண்டிய டார்கெட் லைன். நீங்க ஏணியை வந்து வானத்துக்கு போடுங்க, அப்பதான் 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா, கூரைக்கு போட்டீங்கன்னா 20 வராது, 15 கூட எடுக்கிறது சிரமம். ஓகேங்களா, சோ உங்க ஏணி வானத்துக்கு 25க்கு 25. சரியா, ஓகே, தேங்க்யூ.